சரி நேயர்களே, இப்ப நாம ரெக்கார்டிங் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு ஒரு பாடல் பதிவாகிறது தாங்க பார்க்க போறோம். புதியவரான கசாலி இயக்குற சாய்ந்தாடு சாய்ந்தாடு படத்துக்கு இசையமைக்கிறது அலி மிர்சா. மும்பைல பிரபலமான பாப் பாடகியான ஷிபானி காஷிப்பை வச்சு ஒரு பெப்பியான சாங் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த பாட்டை பத்தி மியூசிக் டைரக்டர் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்டிங்கை பார்க்கலாம். இந்த சாங் பார்த்தீங்கன்னா ஒரு அரபிக் ஸ்டைல் அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் அண்ட் அரபிக் இமாக்குலேஷன், அந்த ஒரு பியூர்லி அரபிக்னு சொல்லப்போனால் அது இல்லை, ஒரு இந்தியன் கல்ச்சர் ப்ளஸ் அரபிக் ஸ்டைலில் கலந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். படத்துல இருக்கிற மற்ற பாடல்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கணும்ல மியூசிக் டைரக்டர் சார், கொஞ்சம் மற்ற பாடல்கள் பத்தியும் சொல்லுங்களேன். உங்களோட ஓப்பனிங் லைன் தான் இதுக்கு டைட்டில் அமைஞ்சது. ஸோ அந்த சாங் வந்து கார்த்திக் அண்ட் ஹரிணி பாடியிருக்காங்க. அப்புறம் கசல் மழையேன்னு ஒரு பாட்டு, அது வந்து சீனிவாஸ் அண்டு சைந்தவி பாடியிருக்காங்க. ஒரு ட்ராஜடி சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங் வந்து அபய் ஜோத்பூர்கார் பாடியிருக்காப்புல. ஸோ பத்மலதான்னு ஒரு சிங்கர் வந்து இன்னொரு வெர்ஷன் பாடியிருக்காங்க. சரிங்க, இப்ப கதைக்கு வருவோம். டைரக்டர் சார், கொஞ்சம் படத்தை பத்தி சொல்லுங்க. அப்படியே இந்த சாங்கோட சிச்சுவேஷனும் எப்படி இருக்கும்னு சொல்லுங்களேன். மெடிக்கல் கிரைம் சம்பந்தமான ஒரு படம், ஆனால் அதை வந்து நேரடியாக அப்படி எடுத்தோம்னா ஒரு ரொம்ப மோசமான சோகமான டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆகுறதுனால ஒரு 70% காமெடி கலந்து, ஆனால் மக்களுக்கு அந்த படம் பார்க்குற அத்தனை பேருக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சி வர்ற மாதிரியான ஒரு லைன் எடுத்து இந்த படம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் ஒரு கிளாமர் ஹீரோயின், அவங்களோட இன்ட்ரடக்ஷன், அவங்க வந்து ஹீரோ மேலே காதல் கொள்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷனில் அந்த ஹீரோயின் அந்த ஹீரோவை நினச்சி பாடுற மாதிரி ஒரு சாங்கு. அடுத்ததான் அந்த பாப் பாடகி கிட்ட தாங்க பேச போகிறோம். கோலிவுட்ல அறிமுகமாகறத பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு முதல்ல கேளுங்க. Arbo Kudurai Nidano, Atom Podum Nidano. Hi, this is Shibani Kashyap. I'm a singer from Bollywood, a pop singer and a playback singer. And this song that I just hummed out for you is my debut song in Tamil films for a film called Saindada Saindada, and it's a great pleasure for me to be here in Chennai. Arbo Kudurai Nidano, Arbul Raja Urudu Timirum Kabul Rani பாஷையே தெரியாம இவங்க எப்படி இவ்வளோ எக்ஸ்பிரஷனோட பாடுறாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். எதுக்கு டவுட், அவங்க கிட்டே கேட்டுருவோம். Before I even started singing this song, I sat down with Ghazali and Ali Mirza, and they explained the whole meaning of the song to me. That's why I got the expression and I really understood the song. It's really important to understand what the lyrics mean. என்னங்க, எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னு இப்ப புரிஞ்சிருச்சா? சமூகத்துல நடக்கிற சில தவறுகளை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக படம் பண்ணாலும் அது ரசிகர்களை கவரணுங்கிறதுக்காக சமையல்ல கொஞ்சம் மசாலா சேர்க்கிற மாதிரி படத்துலயும் சில கமர்ஷியலான விஷயங்களை சேர்த்திருக்கிறதா இயக்குனர் பேசும்போது சொன்னாரு. நல்ல முயற்சி தான். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். சரி.